Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டோடைய சில கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேசிக்காக பார்த்தலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லோ லெவல்னால் என்ன? ஃபஸ்ட்டு லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா 0 and 1 தான் லோ லெவல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் யாரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மிஷின்ஸால் மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மிஷினும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஏடிஎம் எடுத்துக்கோங்க, ஒரு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவாக எடுத்தாலுமே அது 0 and 1 அதை மட்டும் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஏன் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் செல்ஃபோன் கூட 0 and 1 தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. ஸோ இதை வச்சு தான் கம்ப்யூட்டரே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். ஒரு மிஷினால் மட்டும்தான் லோ லெவல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஹியூமன்ஸால் அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அது ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியாது, ஒரு மிஷினால் அதை புரிஞ்சிக்க முடியாது. பட் ஹியூமனால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும், ஓகேங்களா? அது ஹை லெவல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் C++, ஜாவா இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்னா என்ன? ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு மிஷின் கிட்ட, ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நம்மளுக்கு என்ன வேலை வேணுமோ அதை அந்த கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங். அது நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நம்ம பேசிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டாஸ்க்லேருந்து ஒரு பெரிய டாஸ்க் வரைக்கும் நம்மளால் பண்ண வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2+2 என்ன? ஒரு ஏடிஎம் மிஷினில் நம்ம கார்டு போட்டு கேஷ் எடுக்கிற வரைக்குமே எல்லாமே பண்ண முடியும். பட் அது அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட, ஒரு மிஷின் கிட்ட ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது என்ன வேலை செய்யணும் நம்ம சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் கூட பேசுகிறோமோ அதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா? அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் C++ எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். கம்பைலர்னால் என்ன? கம்பைலர் அப்படின்றது என்னென்னா நம்ம புரிஞ்சிருக்கிற இந்த ஹை லெவல் லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான், காட்லின் இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். பட் கம்ப்யூட்டரால் இதை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு என்ன தெரியும்? லோ லெவல் லாங்குவேஜ் அதுக்கு தெரியும். லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? 0 and 1 நம்ம டைப் பண்ணிக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜை 0 and 1 மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படைய ஒரு விஷயம் கம்பைலர். கம்பைலர் இருந்தால் தான் நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயத்தை 0 and 1 அதை சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கும். ஸோ இதோடைய பேர் தான் கம்பைலர். ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை மாற்றி கொடுக்கும், அதான் கம்பைலர். SQLலாம் என்ன? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதுதான் SQLோடைய வேலை. ஸோ இந்த SQL யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங்கு, க்ளவுட் இன்ஜினியரிங்கு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு, டெவாப்ஸு, AML வரைக்கும் இந்த SQL யூஸ் ஆகப்படுது. ஒரு ப்ரோக்ராம்னா என்ன? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ரோக்ராம். ஒரு சாஃப்ட்வேர்னா என்ன? செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். ஒரு அப்ளிகேஷனா என்ன? செட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா? குட்டி குட்டி ப்ரோக்ராமை நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர். குட்டி குட்டி சாஃப்ட்வேர் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிச்சு அதான் அப்ளிகேஷன். இப்போ நம்ம அப்ளிகேஷனை என்னென்னு பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப்புமே, இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதில் ஆரம்பித்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் அப்படின்னா அது தனித்து செயல்பட முடியும். அதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது, ஸ்டோரேஜ் டிவைஸ் தேவைப்படாது, ஓகேங்களா? செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸை அது யூஸ் பண்ணிக்கும். சில ஆப்லாம் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்காது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா கேமரா, ஃபோன் பேசுகிற ஆப்பு, கேல்குலேட்டரு, கேலண்டரு, டைமு, ஃபோட்டோ பார்க்குற கூட ஆல்பமு, இந்த மாதிரிலாம் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டுமே தேவை கிடையாது, ஸ்டோரேஜ் டிவைஸுமே தேவைப்படுது. இந்த ஆப்புக்கு இன்டர்நெட் தேவைப்படாது, டேட்டாபேஸ் தேவைப்படாது, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கும். அடுத்து வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் இல்லையா? ஆப் இன்ஸ்டால் பண்ணாமலே ஒரு ப்ரௌசர் மூலயமா நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது வெப் அப்ளிகேஷனாக மாறும். அதுக்கு நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆன்லைன்லேயே
ஆன்லைன்லேயே நம்ம வந்துட்டு அதை பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவைப்படும், டேட்டாபேஸ் தேவைப்படும். அதுக்கு அடுத்து கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு சர்வரை வந்துட்டு நம்ம ஆப் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே நம்ம வெப்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆப் மூலயமா யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்புக்கு வந்து நெட்டு தேவைப்படும், நம்மளுடைய லோக்கலாகவே ஸ்டோர் பண்ணிக்கும். வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலாக ஸ்டோர் ஆகும் இல்லையா, ஃபைல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே லோக்கலாக ஸ்டோர் ஆகும். பட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஸ்டோர் ஆகாது, எல்லாமே வந்துட்டு சர்வலாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். யூடியூபுமே லோக்கலில் ஸ்டோர் ஆகாது, எல்லாமே சர்வலாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு தேவைப்படும். அண்டு வாட்ஸ்அப் மட்டும் பார்த்தீங்கன்னா லோக்கலாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். மற்றபடி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே வந்து லோக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, டிபி, நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாமே சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாமே சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும், யூடியூபே சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோடிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.